நண்பர்களே, நம்முடைய இந்த சேனல்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான படங்கள் போலவே இந்த படமும் ரொம்பவே வித்தியாசமான ஒரு சிற்றின்ப விழிப்புணர்ச்சி திரைப்படம் தாங்க. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே இந்த பெண்ண தான் காட்டுறாங்க. இந்த பெண்ணு தான் இந்த படத்தோட கதாநாயகி. இவ பேரு மீரா. இவ ஒரு ஸ்கூல்ல 12ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கா. இவ தான் இந்த ஸ்கூல்லயே முதன்மை மாணவி. அதாவது ஸ்கூல் டாப்பர். அந்த அளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய பெண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த பெண்ணு கொஞ்சம் அழகா இருக்கிறதுனால, இந்த ஸ்கூல்ல இருக்கிற நெறைய பசங்க இந்த பெண்ண ஒருதலையா காதலிக்கிறானுங்க. சில பசங்க தைரியமா வந்து இந்த பெண்ணுக்கு லவ் லெட்டர் குடுக்குறானுங்க. ஆனாலும் இந்த பெண்ணு எந்த பையனும் ஏத்துக்கல, எந்த பையனும் விரும்பல. ஏன்னா, இவளோட கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய சீனிவாசன் அப்படிங்கிற இந்த பையன் மேல நம்ம மீராவுக்கு ஒரு சின்ன ஈர்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த பையன் இவ்வளோ நாளா ஹாங்காங்ல படிச்சுட்டு, இந்த வருஷம் தான் அந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்கான். ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பையனா இருக்கான். அதெல்லாம் விட முக்கியமா பார்க்க ரொம்ப அமைதியா, ரொம்ப அடக்க ஒடுக்கமா, ரொம்ப நல்ல பையனா பார்க்க தெரியிறான். அதனால மீராவுக்கு இந்த பையன் மேல ஒரு சின்ன ஈர்ப்பு இருக்கு. நம்ம மீராவுக்கு ஒரு அப்பா, அம்மா. அப்பா வந்து ஒரு பிசினஸ்மேன். அவரு எப்பவுமே வியாபார விஷயமா அடிக்கடி வெளியூர் போயிடுறாரு. மாசத்துல 2 நாளோ, 3 நாளோ தான் வந்து வீட்ல தங்குறாரு. இவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஆனா இந்த அம்மாவ இந்த மீராவுக்கு சரியா பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா, எல்லா அம்மாக்களையும் போல தான் இந்த அம்மாவும் சில கண்டிஷன்லாம் போடுறாங்க. அதாவது நேரத்தோட வீட்டுக்கு வா, ஆம்பள பசங்களோட அதிகமா பழகாத, இந்த வாட்ஸ்அப் பண்ணாத, சேட் பண்ணாத, இப்படிங்கிற மாரி கண்டிஷன்லாம் போடுறதுனாலயே, அம்மா மேல சின்ன ஒரு வருத்தம். அம்மாகிட்ட நெருங்கி பழகுறது கிடையாது மீரா. இவங்க ஸ்கூல்ல ஒரு நாள் ஈவினிங் கிளாஸ் நடத்துறாங்க. அதாவது வானத்துல இருக்கிற அந்த நட்சத்திரத்தலாம் வந்து ஆராய்ச்சி பண்ற மாரியான ஒரு சின்ன கிளாஸு. அது முடிஞ்சு எல்லாம் போகும்போது நம்ம மீரா சீனிவாசன்கிட்ட வந்து, "ஏய் நீ கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்பா, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம்" அப்படிங்கிறா. இவன் இப்படி சொன்ன உடனே இவனுக்கு புரிஞ்சு போகுது, மீராக்கு நம்ம மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு. இப்ப 2 பேரும் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப சீனிவாசனே கேட்குறான், "ஏய் மீரா நம்ம 2 பேரும் முத்தம் குடுத்துக்கலாமா?" அப்படின்னா, உடனே மீரா என்னங்கிறா, "இல்ல, இல்ல எடுத்த உடனே அவ்ளோ நம்ம வரம்பு மீறி போக தேவையில்ல. இன்னும் கொஞ்ச நாள் பேசி பழகலாம். வேணும்னா இன்னைக்கு நான் உன் கன்னத்துல மட்டும் ஒரு முத்தம் குடுக்குறேன்" அப்படின்ட்டு அவன் கன்னத்துல ஒரு முத்தம் குடுக்குறா. இப்ப அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க 2 பேரும் ஸ்கூல் வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க. இத அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு பிடி டீச்சர் வந்து பார்த்துடுறாங்க. இவங்கள கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க. அதனால மீரா என்ன சொல்றான்னா சீனிவாசன் கிட்ட, "இனிமே நம்ம பேசுறதா இருந்தா, நீ எனக்கு ஃபோன் பண்ணு நான் எங்க வீட்ல இருக்கும்போது. ஆனா எங்க அம்மா எடுத்தா நீ ஃபோன் பேசாத. நான் எடுத்தா மட்டும் பேசு" அப்படிங்கிறா. அதே போல இவனும் ஒரு நாள் ஃபோன் பண்ணி மீரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். மீரா இவளோட ரூம்ல ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஹால்ல இருக்கிற இவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியுது, நம்ம பொண்ணு ஏதோ ஒரு பையன்கிட்ட தான் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. உடனே யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்டவுடனே டக்குனு ஃபோனை கட் பண்ணிட்டு, "இல்லம்மா என் கிளாஸ்ல படிக்கக்கூடிய ஒரு பையன் தான். அவன் வந்து பாடத்துல ஒரு சந்தேகம் கேட்டான். அதான் விளக்கி சொல்லிட்டு இருந்தேன்" அப்படிங்கிறா. "சரிம்மா அது யாரோ என்னவோ, நீ நாளைக்கு நம்ம வீட்டுக்கே வர சொல்லு. அவனுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இங்க நம்ம வீட்ல வச்சு கேளுங்க, பேசுங்க. நம்ம வீட்லயே குரூப் ஸ்டடி பண்ணுங்க. நானும் அவன பார்த்த மாரி இருக்கும். அவன வர சொல்லுமா" அப்படிங்கிறாங்க. இப்போ மீரா வேற வழி இல்லாம நாளைக்கு நம்ம கதாநாயகன வர வைக்கிறா. ஆனா இவங்க அம்மாவோட ஐடியாவே அந்த பையன பார்த்து திட்டணும், அவன வந்து எச்சரிக்கணும். இனிமே என் பொண்ணோட பேசாத, பழகாதன்னு சொல்லணும் அப்படின்னு தான் அவன வர வச்சிருப்பாங்க. ஆனா வந்தவன் நம்ம மீரா கிட்ட கூட பேசாம, ம மீராவோட அம்மாகிட்ட தான் ரொம்ப அன்பா பேசுறான். அவங்களுக்கு வந்தவுடனே ஐஸ் வைக்கிறான். ஒரு பூங்கொத்து குடுத்து, "ஆன்டி உங்கள பத்தி மீரா நெறைய சொல்லியிருக்கா. நீங்க ரொம்ப பாவம். மீராக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பெண்ணா பொறக்க மீரா ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க." அப்படி இப்படின்னு அவங்களுக்கு அப்படியே ஐஸ் வைக்கிறான் இந்த பையன். இவனோட பேச்ச கேட்டு இந்த கதாநாயகனோட அம்மாவே மயங்கிடுறாங்க. "அடடா! பரவாயில்லையே இந்த பையன் இவ்ளோ நல்லவனா இருக்கானே!" அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு ஏற்படுது. இப்ப இவங்களும் இந்த பையன்ட்ட சொல்றாங்க, "டேய் தம்பி, நீ ஏதாவது என் பொண்ணுட்ட பேசணும், பழகணும்னா, இந்த மாரி வெளிய ரோட்ல நின்னு பேசுறதோ, இல்ல ஃபோன்ல மணிக்கணக்கா பேசுறதோ செய்யாதீங்க. அது மத்தவங்க பார்வைக்கு தப்பா தெரியும். அதனால நான் எங்க வீட்டுக்கே வந்துரு. வந்து 2 பேரும் குரூப் ஸ்டடி பண்ணுங்க. அவர் ரூம்ல போயிட்டு ஒண்ணா பேசுங்க, பழகுங்க, படிங்க. என்ன வேணா செய்யுங்க. நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன்." அப்படி மாரி சொல்றாங்க. அவனும் "சரி ஆன்டி" அப்படிங்கிறான். அவனும் வந்து இங்க ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, மறுநாள்லேருந்து சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சோனே நேரா இவங்க வீட்டுக்கே வந்துடுறான். வந்து இப்போ மீராவோட அவங்க ரூம்ல போயிட்டு குரூப் ஸ்டடி பண்றான். ஆனா, இவன் மீராவோட சேர்ந்து படிக்கிறத விட, இவங்க வீட்டுக்கு வந்தா, கதாநாயகியோட அம்மாகிட்ட இவன் கூட பேசுறது தான் அவனுக்கு நேரம் சரியா இருக்கு. இவன் கூட தான் ரொம்ப நேரம் பேசிட்டு, சிரிச்சுக்கிட்டு, விளையாடிட்டு இருக்கான். இது மீராக்கே பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருக்கு. "என்னடா இது! நம்ம வீட்டுக்கு வந்தா இவன் நம்மகிட்ட பேசாம அதிக நேரம் நம்ம அம்மாட்ட தான் பேசிட்டு இருக்கானே!" அப்படிங்கிற மாரி அவளுக்கு தோணுது. அப்போதைக்கு அவ எதுவும் கண்டுக்கல. இப்போ அடுத்த நாள் அந்த ஸ்கூல்ல இந்த ஆசிரியர் தினம் மாதிரியான ஒரு நாள் வருது. அதுக்கு இவள வந்து புடவ கட்டு வர சொன்னாங்க. ஏன்னா, இவ தானே அந்த ஸ்கூல் டாப்பர். அவ வந்து மைக்ல வந்து ஒரு ஸ்பீச் குடுக்கணும். அதனால வந்து புடவ கட்டிட்டு போறா. இப்படி அந்த பெண்ணு மைக்ல பேசிட்டு இருக்கும்போது, இந்த பெண்ணுக்கு பிடிக்காத சில பசங்க இருக்காங்க அந்த ஸ்கூல்ல. அவங்க அந்த அராத்து பசங்க வந்து இவள கிண்டல் பண்றாங்க. "ஏய் இங்க பார்றா குட்டி எச்சம் மரத்துக்கு புடவ சுத்தி விட்ட மாரி இருக்காங்க." அப்படிங்கிற மாரிலாம் கலாய்ச்ச உடனே இவளுக்கு வந்து அவமானமாயிடுது. இவ வந்து குடுகுடுன்னு அழுதுகிட்டே ஓடுறா. அந்த ஸ்கூலோட மொட்டை மாடியில போயிட்டு கொஞ்ச நேரம் ஆறுதலா நிக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா, அந்த ஸ்கூலோட அந்த மொட்டை மாடி பூட்டப்பட்டிருக்கு. உடனே சீனிவாசன் வந்து "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்குறான். "இல்ல நான் மொட்டை மாடியில போய் தான் நிக்கலாம்
பார்த்தா இது பூட்டியிருக்கு. என்ன அவ்வளோதானா, இரு நான் போய் டீச்சர்ட்ட சாவி வாங்கிட்டு வரேன் அப்படின்னா, உடனே இல்ல அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அந்த பிடி டீச்சர் ரொம்ப வந்து கண்டிப்பானவங்க. அவங்க சாவிலாம் குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வாங்கிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு நேரா போறான். அந்த பிடி டீச்சர்ட்ட ஏதோ பேசுறான். அவங்களும் சாவி எடுத்து கையில குடுத்துடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மீராவுக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன்ட்ட கேட்கிறா, "ஏய் என்னடா இது? அவ்ளோ கண்டிப்பான டீச்சர் அவங்க. அப்படிப்பட்ட அந்த டீச்சர்கிட்ட நீ போய் சாவி வாங்கிட்டு வந்துட்டு, அப்படி என்னதான் பேசுன? என்ன சொல்லி வாங்கிட்டு வந்த?" அப்படின்னா, அப்பதான் ஒரு வார்த்தை சொல்றான். "இந்த பாரு மீரா, இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும். குறிப்பா பெண்களுக்கு கட்டாயம் ஏதாவது ஒரு பலவீனம் இருந்தே தீரும். அது என்ன அப்படின்னு நம்ம சரியா கணிச்சிட்டோம்னா, ஈஸியா நம்ம வந்து அவங்கள ஆக்கிரமிச்சிடலாம்." அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். அப்போதைக்கு இவளுக்கு அது எதுவும் பெருசா புரியல. சரி ஓகே அப்படிங்கிற மாரி விட்டுடுறா. இப்போ அடுத்த நாள் வழக்கம் போல அவன் வீட்டுக்கு வர்றான். வந்து இப்போ குரூப் ஸ்டடி பண்றேன்ற பேர்ல இவங்க ரூமுக்குள்ள உட்காந்து 2 பேரோட முத்தங்கள பரிமாறிட்டு வாய் வழி முத்தம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி குடுத்துக்கிட்டே இருக்கும்போது சீனிவாசனுக்கு வந்து டெம்ப்ட் ஆகுது. அத வெளிப்படையா சொல்லணும்னா, அவனுடைய அந்தரங்க உறுப்பு விறைப்புத்தன்மை அடையுது. அப்படியே பேண்ட்லேருந்து பிதுங்கின்னு அப்படியே உப்பிட்டு வருது. இது வந்து மீராவும் கவனிக்கிறா. டக்குனு சீனிவாசன் என்ன பண்றான், இல்ல நான் இதுக்கப்புறம் இந்த ரூம்ல இருந்தேன்னா ஏதாவது எடவடா ஆயிடும். நம்ம 2 பேரும் தப்பு தண்டனை நடந்துரும். நான் ஹாலுக்கு ஆன்ட்டிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ரூம்லேருந்து வெளிய வந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் கூட ஆன்ட்டிட்ட பேசிட்டு அவன் கிளம்பிடுறான். இப்போ அவனுக்கு அந்த அந்தரங்க உறுப்பு விறைப்புத்தன்மை அடைஞ்சதை பார்த்த மீராவுக்கு உணர்ச்சி அதிகமாகுது. அவளுக்கு ஒரு ஆசை வருது. சரி அவ போயிட்டு அன்னைக்கு ராத்திரி தனக்கு தானே சுய இன்பம் செய்றா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு உண்மையாவே அந்த சிற்றின்பம் செஞ்சு பார்க்கணும். சீனிவாசனோட ஒரு நாள் வந்து நம்ம சிற்றின்பத்துல ஈடுபடணும். அந்த சுகம் எப்படி இருக்குன்னு அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அதுக்காக நேரம் சந்தர்ப்பம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் நம்ம சீனிவாசனுக்கு பிறந்தநாள் வருது. அவன் தான் ஹாஸ்டல்ல தான் தங்கிட்டு இருக்கான். அதனால இங்கே நம்ம வீட்லயே வந்து கொண்டாடலாம் வாடா அப்படின்ட்டு வீட்டுக்கு வர வைக்கிறா. அன்னைக்கு ராத்திரி இவங்க வீட்லயே சந்தோஷமா வந்து இவளோட சீனிவாசனோட பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அப்பதான் அவங்க அம்மா கிட்ட அவ சொல்றா, "அம்மா நாளைக்கு வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்கு. அதுக்கு நாங்க 2 பேரும் குரூப் ஸ்டடி பண்ணணும். அதுக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நாங்க 2 பேரும் குரூப் ஸ்டடி பண்ணணும். அதனால இன்னைக்கு சீனிவாசன் என் ரூம்ல என் கூட வந்து படுத்துக்கிட்டோம். அப்பதான் நாங்க கரெக்டா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஒண்ணா படிக்க முடியும்" அப்படிங்கிறா. ஆனா இத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா உஷாராயிடுறாங்க. இல்ல நீ வழக்கம் போல உன் ரூம்ல போயிட்டு தூங்கு. சீனிவாசன் வந்து இன்னைக்கு என் ரூம்ல என் பெட்ல என் கூட படுத்துக்கிட்டோம். நீ விடிகாலம் 5 மணிக்கு எந்திரிச்சு வந்து அவனை எழுப்பி கூட்டு போயிட்டு மொட்டை மாடியில உட்காந்து குரூப் ஸ்டடி பண்ணுங்க. இப்போதைக்கு உங்க ரூம்ல போய் படு அப்படின்னுறாங்க. சரி நம்ம மீராவும் அவங்க அம்மா அதிகமா கட்டாயப்படுத்தல. இன்னும் கட்டாயப்படுத்தினா அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்துரும் அப்படின்னு விட்டுடுறா. இப்போ நம்ம கதாநாயகனும் அவங்க அம்மாவோட பெட்ரூம்ல அவங்க கூட வந்து படுத்துக்கிறான். மீரா வந்து அவங்க ரூம்ல படுத்துக்கிறா. ஆனா அவளுக்கு தூக்கமே வரல. எப்ப மணி 5 மணி ஆகும், நம்ம வந்து அவனோட போய் சிற்றின்பத்துல ஈடுபடலாம், உல்லாசமா இருக்கலாம் அப்படின்ற அந்த கனவுகளோட அந்த ஆசைகளோட காத்துக்கிட்டே இருக்கா. கரெக்டா மணி 5 மணி ஆனவுடனே இவங்க அம்மாவோட பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ வந்து எழுப்புறா. எந்திர்றா அப்படின்னு. இவனா சரியான தூங்கு மூஞ்சி சோம்பேறியா இருக்கான். இருடி இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எந்திரிக்கிறேன் அப்படின்னு 10 நிமிஷம் 10 நிமிஷம்னு கரெக்டா 6:30 மணிக்கு தான் எந்திரிக்கிறான். இதனால சரியான கடுப்பாவறா மீரா. உடனே அவன் வந்து சாரி சொல்றான். சாரி மீரா கோச்சிக்கிட்டேன்னா, என்ன கோச்சிக்கிட்டியா? நான் என்னென்ன பிளான் பண்ணியிருந்தேன் தெரியுமா? நம்ம வெடிகாலம் 2 பேரும் சேர்ந்து சிற்றின்பத்துல ஈடுபடலாம். எனக்கு அதில் செய்யணும்னு ஆசையா இருக்கு. அதெல்லாம் நாங்கள் எவ்வளோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாத்தையுமே கெடுத்து விட்டியே அப்படிங்கிறா. உடனே அப்பதான் அவன் சொல்றான், இல்லம்மா ராத்திரி உன் அம்மாவோட ரொம்ப நேரம் நான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன்னா அப்படியே டைம் பண்ணது தெரியல, அப்படியே டயர்ட்ல தூங்கிட்டேன், அதான் எந்திரிக்க முடியல அப்படிங்கிறான். அப்பதான் இவ கேட்கிறா, சரி நான் இப்போ ஓப்பனாக கேட்குறேன், தெரியாதமா தான் கேட்குறேன், நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? என் வீட்டுக்கு வந்தா என்கிட்ட பேசுவ பழகுன்னு பார்த்தா என்னை விட எங்க அம்மா கிட்ட தான் எப்போ பார்த்தாலும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, சிரிச்சுக்கிட்டு இருக்க, மணிக்கணக்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கே, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு கேட்டவொடனே தான் அவன் சொல்றான், லூசே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, உங்க அம்மா கிட்ட நான் நல்ல விதமா பேசி பழகினாதான் அவங்களுக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தாதான் என்னை வந்து அவங்க இந்த வீட்டுக்குள்ள அனுமதிப்பாங்க. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தாதான் நீ நானும் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம 2 பேரும் பேசி பழக முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். அதனால தான் நான் உங்க அம்மா வயசு உங்க அம்மாட்ட அதிக நேரம் பேசி பழகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். சரி ஓகே, அப்படி என்னதான் பேசுவீங்க? எங்க அம்மாவுக்கு பொதுவாக யார்கிட்டையும் அதிகம் பேசுறதுக்கு பிடிக்காது. அதுவும் ஆண்கள்கிட்ட எங்க அம்மா பேசி நான் பார்த்ததே இல்லை. ஆனா உங்கள்கிட்ட மட்டும் அப்படி மணிக்கணக்காக சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. அப்படி என்னதான் பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னா, எப்படிதான் எங்க அம்மாவை நீ மயக்கிற நீ அப்படின்ற மாதிரிலாம் அவன் கேட்குறா. அதுக்குதான் அவன் சொல்றான், அதாவது உங்க அப்பா வந்து ஒரு வியாபாரி. அவர் வந்து மாசக்கணக்கா வெளியூர்ல போய் தங்கிடுறாரு. மாசத்துல 2 நாளோ 3 நாள் தான் வீட்டுல தங்குறாரு. அவர் என்னதான் உங்க அம்மாவை உயிருக்கு உயிரா காதலிச்சாலும், உங்க அம்மா மேல அவருக்கு அன்பும் பாசமும் இருந்தாலும், அவரால் அந்த முழு அன்பையும் பாசத்தையும் மாசம் முழுக்க அவரால் கொடுக்க முடியல. உங்க அம்மாவுக்கு வந்து நல்ல அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் ஒரு பாசமும் அது அந்த ஏக்கமும் தேவைப்படுது. ஆனா அதெல்லாம் வந்து நான் சொல்றேன் அவங்க அம்மாவுக்கு வந்து ஆறுதலா, ஆன்ட்டி நீங்க ரொம்ப நல்லவங்க, இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இந்த குடும்பத்துக்காக நீங்க மாடா உழைக்கிறீங்க, உங்களுக்கு மீரா அப்பா பிறந்தது ரொம்ப கொடுத்து வச்சுவாவோ, நீங்க ரொம்ப பாவம், நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு அவங்கள பத்தி பேசும்போது, அவங்கள பெருமையா பேசும்போது, அவங்கள தூக்கி வச்சு பேசும்போது அவங்களுக்கு சந்தோஷமாகுது. அதனால என்ன ரொம்ப பிடிச்சி போகுது, எப்பவுமே என்கிட்ட பேசிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறான். சரி ஓகே, எது எப்படியோ போடா, அதெல்லாம் விட்டு தள்ளு, நான் 2 பேரும் உல்லாசமா இருக்கணும், எனக்கு அதுக்கு ரொம்ப ஆசையாக நம்ம அந்த மாதிரி அந்த சம்பவம் பண்ணணுன்ட்டு, எங்க வீட்டில் பண்ண வேணாம், எங்கேயா வெளியே போய் பண்ணலாமாடா வரையா அப்படின்னு இவ்வளோ கூப்பிட்றா. சரி போகலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும்
அடிக்கடி சந்திக்கிற ஒரு காட்டு பகுதிக்கு போறாங்க. போம்போதே எச்சரிக்கையா இந்த நிரோத் மாதிரியான பாதுகாப்பு சாதனம்லாம் வாங்கிட்டு தான் போறாங்க. வாங்கிட்டு போய் இங்க 2 பேரும் மீராவும் நம்ம சீனிவாசனும் இந்த காட்டு பகுதியில ரொம்ப உல்லாசமா, சந்தோஷமா இந்த சிற்றின்பத்துல ஈடுபடுறாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மீராவுக்கு சில சந்தேகம்லாம் வருது. அத வந்து வெளிப்படையா அவன்ட்ட கேட்கிறேன். ஏன்னா, இது மீராவுக்கு தான் முதல் முறை. ஆனா, இந்த சீனிவாசன் செயல்பட்ட விஷயத்த அந்த இத பார்த்தா ரொம்ப அனுபவசாலி மாரி தெரியுது இதுல. அத ஓப்பனாவே கேட்டுறேன். "என்னடா நீ செஞ்சத பார்த்தா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல இருக்கே உனக்கு" அப்படின்னா, அப்பதான் அவன் சொல்றான். ஏய் நான் தான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லடி, நான் வந்து ஹாங்காங்ல படிச்சு வளர்ந்தவன். அங்க வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சகஜம். அங்க ஒரு சில பெண்களோட நான் கொஞ்சம் நெருக்கமா பழகியிருக்கேன். அந்த மாரி ஒரு சில பெண்களோட இந்த மாரி சமாசமா செஞ்சிருக்கேன். அதுதான் வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறான். உடனே அதுக்கும் அவன் கேட்கிறேன். சரி அந்த பெண்களெல்லாம் எப்படி இந்த விஷயத்த நீ சம்மதிக்க வைப்ப? எப்படி அவங்க நீ போய் கூப்பிடுவ? எப்படி உன்னோட கூட படுத்துருவாங்க அவங்க? அப்படின்னு கேட்டவுடனே தான் அப்பதான் அவன் சொல்றான். நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? பொதுவாவே பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும். அத நம்ம கரெக்ட்டா கணிச்சுட்டாலே அவங்கள நம்ம ஆக்கிரமிச்சிடலான்ட்டு. அந்த டெக்னிக்க பயன்படுத்தி நான் அவங்களலாம் வீழ்த்துவேன் அப்படிங்கிறான். இப்பதான் மீராவுக்கு ஒரு விஷயமே தெளிவாகுது. இவன் நாம நெனைக்கிற மாரி சாதாரண ஆளே இல்ல. இவன் வேற ரகம் அப்படிங்கிற மாரி. என்னன்னா, பொதுவாவே பசங்கள்ல 2 ரகம் உண்டு. ஒரு சில பசங்க வந்து ரொம்ப அராத்தா ஒரு இதுவா ஜாலியா இருப்பானுங்க. பொண்ணுங்கள எப்ப பார்த்தாலும் சைட் அடிச்சுக்கிட்டு, கிண்டல் பண்ணிக்கிட்டு, சில அந்த பெண்கள அப்படியே வெரட்டி வெரட்டி காதலிச்சுக்கிட்டு அப்படி இருப்பானுங்க. அந்த மாரி பசங்கள பார்த்தா சில பெண்களுக்கு இவன் சரியான பொம்பள பொறுக்கி அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஆனா உண்மையிலே அவனுங்க அந்த மாரி ஆளா இருக்க மாட்டானுங்க. ஒரு ஜாலி கேரக்டர் தான் இருப்பானுங்க. மத்தபடி ஒரு பெண்கள ஏமாத்தி அவங்கள வந்து மேட்டர் பண்ணணும் அப்படின்ற மாரியான யோசனைலாம் இருக்காது அவனுங்களுக்கு. ஆனா அதிலயே இன்னொரு ரகம் பசங்க இருக்கானுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அம்மாஞ்சி மாரி, ரொம்ப அமுக்குனியா, சாம்பாரு, தயிர் சாதம் மாரி இருப்பானுங்க. அவ்வளோ அமைதியா ஒழுக்கமான பையன் மாரி தெரிவானுங்க. அந்த பசங்கள பார்க்கும்போது சில பெண்களுக்கு, ஐயோ பாவம்! எவ்வளோ நல்லவனா இருக்கான் பாரேன்! அப்படிங்கிற மாரி எண்ணம் தான் ஏற்படும். ஆனா அவனுங்க தான் கேடிங்களா இருப்பானுங்க. சமய சந்தர்ப்பம் பார்த்து நல்ல வேஷம் போட்டு, அந்த பெண்கள ஏமாத்தி உஷார் பண்ணி மேட்டரே முடிச்சுருவானுங்க. இப்போ இந்த நம்ம சீனிவாசனும் இந்த 2வது ரகம். அந்த மாரி ஆளு அப்படிங்கிறது நம்ம எ மீராவுக்கு கரெக்ட்டா இப்ப புரிய வருது. இவன் வந்து சாதாரண ஆளு கிடையாது. அது மட்டும் இல்லாம, இவன் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் வந்து மீரா யோசிச்சு பார்க்குறா. அதாவது அந்த டீச்சர்ட்ட "நீ போய் எப்படி சாவி வாங்கிட்டு வந்த?" அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்ன காரணமும், "எங்க அம்மா எப்படி உன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க, எங்க அம்மா எப்படி மயக்கினேன்" அப்படின்னு அவ கேட்டப்போ, அவன் சொன்ன காரணத்த எல்லாம் யோசிச்சு பார்க்குறா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஓஹோ! அப்படின்னா இவன் வந்து அந்த மாரி ஆளு. இவன் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது நம்மளோட மட்டும் நெருங்கி பழக இல்ல. நம்ம அம்மாவையும் சேர்த்து உஷார் பண்ண பார்க்குறான் இவன். அதனால இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டுக்கு தொடர்ந்து இவன் வந்தான்னா, நம்ம கையில ஒரு தங்கச்சி பாப்பாவோ, இல்ல ஒரு தம்பி பாப்பாவோ விளையாடுறதுக்கு குடுத்துருவான் இவன். அப்படின்ற மாரியான ஒரு டவுட்டு நம்ம மீராவுக்கு அதிகமா வருது. இத்தனைக்கும் அவங்க அம்மா மேல இவளுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க தான். ஆனாலும் அவன் சொன்ன காரணம் பிரகாரம் படி பார்த்தா, அவங்க அப்பா வந்து அதிக நேரம் இவன் கூட அந்த நேரம் செலவிட முடியாததுனால, இவ அந்த இடத்த வந்து ஃபில் பண்ண பார்க்கும்போது, அவங்க அம்மா அவங்கள அறியாம இவன்கிட்ட விழுந்துருவாங்களோ! அப்படிங்கிற பயம் ஏற்படுது மீராவுக்கு. அது மட்டும் இல்லாம, அ தானும் வந்து அம்மாகிட்ட அன்பா இருக்கிறதில்ல. அப்பா தான் அன்பா இருக்க மாட்டாருன்னா, நம்மளும் நம்ம அம்மாகிட்ட அன்பாவோ, அரவணைப்பாவோ, பாசமாவோ, ஒரு நெருக்கமாவோ இல்லாதனால, நம்ம அம்மாவுக்கு அந்த அன்பும், ஆதரவும், பாசமும், அரவணைப்பும் தேவைப்படுது. அதனால நாமளாவது இனிமே நம்ம அம்மாவுக்கு அன்பா, அரவணைப்பா இருக்கணுன்ட்டு, அன்னையிலிருந்து அம்மாகிட்ட ரொம்ப அன்பா, பாசமா, நெருக்கமா, அரவணைப்பா பழக ஆரம்பிக்கிறா. இத பார்த்தோனே இந்த அம்மாவுக்கே ஒரே ஆச்சரியம். என்னடா நம்ம பொண்ணு தானா இவ? நம்மகிட்ட எப்பவுமே எரிஞ்சு எரிஞ்சு விழுவா, அப்படி சிடுசிடுன்னு இருப்பா. இப்ப இவ்வளோ அன்பா பேசுறாளேன்னு இப்ப அவங்களும் நல்லா மகள்ட்ட பழகுறாங்க. 2 பேரும் அம்மா, பொண்ணு மாரி இல்லாம நல்ல தோழிகள் போல அவ்வளோ அன்பா, நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்திலே இந்த படம் முடியுதுங்க.